கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீனா தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுந்த புஸ்தகம். அதில் 44ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். ஏசாயா 44, 22, 22ஆம் வசனத்தின் பின்பகுதி, கடைசி பகுதி. என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். ஆனால் தான் தேவன் சொல்கிறாரு, தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உங்களை நான் மீட்டெடுத்துக் கொண்டேன். எப்படி புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில், புதிய ஏற்பாட்டின் காலத்தை வாழ்ற நமக்கு தெரியும் எப்படி தேவன் நம்மளை மீட்டெடுத்து கொண்டார்னு. அவருடைய ரத்தம் சிந்தி அவர் மரணத்தின் மூலமாக நம்மளை மீட்டெடுத்து கொண்டார். இன்றைய தினம் அவர் பிதாவின் வலது வாசலில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் நம்ம. தேவனால் மீட்கப்பட்டதை நம்ம உணர்கிறோமா? நிறைய நேரத்தில் நம்ம அதை உணர்வதில்லை. நம்ம போராட்டங்கள், நம்ம கஷ்டங்கள், உண்மைதான், வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம் இருக்குது. உங்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் இருக்குது. அதிலே நம்ம மூழ்கி விடுகிறோமா? இல்லை சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்கிறோம், தேவன் என்னுடன் இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம போகிறோமா? நமக்கு அந்த நம்பிக்கை கட்டாயம் வேண்டும். உன்னை நான் மீட்டு கொண்டேன். தேவனால் மீட்கப்பட்ட நம்ம எதுக்கு உலகத்தின் போராட்டங்கள், உலகத்தின் பிரச்சனைகளில் உழுந்து கிடக்க வேண்டும்? உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏற்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவங்களுக்கு உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும், எந்த போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அதிலிருந்து என்னை விடுவிக்கும் தேவன் ஒருத்தர் உண்டு, கர்த்தர் எனக்கு உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய நேரத்தில் நம்ம போராட்டத்துக்கு உளுந்து போய், நம்மளோட கஷ்டங்கள், பிரச்சனைகளே நம்ம உளுந்து போய் அதிலே நம்ம முங்கி போயிடுறோம் நம்ம. ஆனால் தான் தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். தேவனால் மீட்டெடுக்கப்பட்டதை நம்ம உணராதனால் தான் அவ்வளோ பிரச்சனைகள். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, நம்ம தேவன் ரத்தத்தால் மீட்டெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் நம்ம. ஆனால் தான் அந்த வசனம், இந்த வசனத்தின் கடைசி பகுதி எப்படி ஆரம்பிக்கிட்டு பாருங்க. என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. ஏன் அவரிடத்தில் திரும்ப வேண்டும்? நம்ம அவரால் மீட்டெடுக்கப்பட்டோம், அவர் நம்மளை மீட்டு கொண்டார். அதை புரியாமல் நம்ம இருக்கிறோம். அதை புரியாமல் இருக்கிறனால தான் தேவன் சொல்கிறாரு, ஏன்டா வாப்பா, உனக்கா எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து வச்சிருக்கிறேனே அப்படின்னு. ஒரு பெரிய வீடு கட்டியாச்சு உங்களுக்காக, அந்த சாவி உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஆனால் நான் ரோட்டில் தான் படுப்பேன் அப்படின்னா அது யார் பொறுப்பு? வீடு கட்டி உங்கள் சாவியை உங்கள் கையில் கொடுத்தவங்க தவறா? இல்லை உங்களுக்கு சகல அதிகாரம், வானத்தின் கீழே சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உணராமல் நீங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருப்பது யாரோட தவறு? அது தேவனுடைய தவறு கிடையாது. நம்ம தான் பிரச்சனையில் முங்கி போயிடுறோம். ஆனால் தான் என்னிடத்தில் திரும்பு அப்படின்ற வசனத்தை தேவன் சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனிடத்தில் திரும்பி தேவனிடத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக, தேவனிடத்தில் சகலத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவன் உலகத்திலே விட்டு சென்ற காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. இப்படியே தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அழைக்கப்பட்டவங்க. நீங்கள் அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? ஒரே ஒரு காரியம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னிடத்தில் திரும்பு, தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நம்ம காரியங்கள் எல்லாத்தையும், உலக காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு, உலக போராட்டங்கள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு, சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக முடித்து தரும் தேவனை நோக்கி நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்றைக்கு நம்ம முழு மனதுடன் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தவனே, நீர் எங்களை மீட்டு கொண்டு அதை நாங்கள் உணர்ந்து அந்த ரட்சிப்பின் பாதையிலே, அந்த மீட்பின் பாதையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உண்மை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும் தகப்பனே, என்னிடத்தில் திரும்பு என்று நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் மீட்டெடுத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ண மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.